24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்டு பெறலாம். பாவேந்தர், தற்போது வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? இது வலுவடையுமா? அடுத்த கட்ட தகவல் என்ன? விவரம். வணக்கம். வடகிழக்கு வங்கக்கடல்ல மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடற்கரை பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்துல வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுனுச்சுன்னா அதனை தொடர்ந்து மழை அதிகமாக எந்த பகுதியில பெய்யும் என்று பார்த்தோம் என்றால் ஒடிசா, மேற்கு வங்காளம் அந்த பகுதிகளில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வட ஆந்திர பிரதேசம் மற்றும் தென் ஒடிசா பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல பிரதேசம் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கே நோக்கி செல்லும் போது இந்த மாநிலங்களுக்கான கனமழை வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தாழ்வு நிலையை நோக்கி செல்லும் போது அந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா கிழக்கு பகுதிகளில் நேரடியாக தாக்கம் இருந்தாலும் குறைவான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகம், கேரளா மீது தாக்கம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் பரவலான மழை என்பது பெய்யக்கூடும் என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.